வணக்கம். ஓம் ஸ்டடி சென்டர் சிவகாசியில் மணினாரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து டிஎன் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் டிஎன்பிசி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது சீருடை பணியாளர்களுக்கும் நாங்கள் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வந்து கிளாஸஸும் அதாவது ஆன்லைன் கிளாஸஸும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து எதுக்காக அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளே செல்ஃப் எவால்வேட் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, மாடரேட்டாக கேட்டிருக்காங்களா, டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்களா, ஈஸியாக கேட்டிருக்காங்களா, ப்ளஸ் நம்ம வந்து என்ன நிலமையில இருக்கோம், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, ப்ளஸ் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளே என்ன செய்ய முடியும், நம்மளை வந்து செல்ஃப் எவால்வேட் பண்ண முடியும். அதுக்கான தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். எங்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஸ்டின் அனலைசஸ் வந்து வீடியோஸாகவும் நாங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் தென் எங்கிட்ட வந்து டெஸ்ட் பேட்சில் சேர்றவங்களுக்கு தனியாகவும் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதில் சேர்ந்து வின் பண்ணலாம். எஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிஎன் டெட் பேப்பர் 1க்கும் இது வந்து யூஸ் ஆகும், பேப்பர் 2க்கும் யூஸ் ஆகும். எஸ், சைக்காலஜி கொஸ்டின்ஸை தான் நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம் அனலைஸ் பண்ண போகிறோம். எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இன்க்ளூட்ஸ் ஆர் காக்னேட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அதாவது அனைத்து உடலின் அறிவு மற்றும் உள்ளம் சார்ந்த செயல்பாடுகளை டேஸ் தன்னுள் அடக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ஸ், ஆப்ஷன் பி பிஹேவியர், ஆப்ஷன் சி பர்சனாலிட்டி, ஆப்ஷன் டி மெமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து உடலின் அறிவு மற்றும் உள்ளம் சார்ந்த செயல்பாடுகளை தன்னுள் அடக்குகிறது எது அப்படின்னா எஸ். எது அப்படின்னு நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. எஸ், இன்டெலிஜென்ஸா, பிஹேவியரா, பர்சனாலிட்டியா, மெமரியா? எஸ், பிஹேவியர் தான். நம்மளோட நடத்தை தான் நம்மளோட எல்லா செயல்பாடுகளையும் என்ன செய்யுது, தன்னுள்ள அடக்குகிறது. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட், பிஹேவியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இட் என்பதன் பொருள். இட் என்பதன் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அன்கான்சியஸ் மைண்ட், ஆப்ஷன் பி கான்சியஸ் மைண்ட், ஆப்ஷன் சி செமி கான்சியஸ் மைண்ட், ஆப்ஷன் டி செமி அன்கான்சியஸ் மைண்ட். இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட எஸ் நனவிலி, நனவு மனம், எஸ் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அதை பற்றி சொன்னது யார் அப்படின்னா எஸ் நம்மளோட சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். அவர் தான் நம்மளோட மனம் சார்ந்த நடத்தைகளை வந்து ஆராய்ச்சி செய்தவர். அதில் என்னது இட் என்பது எந்த மனதை குறிக்கும் அப்படின்னா எஸ் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் அன்கான்சியஸ் மைண்ட். எஸ், நனவிலி மனத்தை தான் குறிக்கும். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Yes, next question. Third question, the term behavior refers to the entire life activities and experiences of. நடத்தை என்னும் சொல் டேஸின் முழு வாழ்க்கை செயல்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது. அதாவது நடத்தைங்கிறது வந்து யாரோட, அதாவது அனைத்து ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அண்ட் பி சைக்காலஜி, சி ஆல் அனிமல்ஸ் அண்ட் டி ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். யாரோட முழு வாழ்க்கை செயல்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்குது அப்படின்னா எஸ் ஆப்ஷன் ஏ அனைத்து உயிரினங்கள் தான் குறிக்குது, அனுபவங்களையும் செயல்பாடுகளையும் குறிக்கிறது தான் எஸ் நடத்தை அப்படிங்கிறது. எஸ், அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அனைத்து உயிரினங்கள். எஸ். Yes, next question. Which one of the following systems involves in elimination of waste and destruction of bacteria in the body? கீழ்கண்டவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை களைவதும் கிருமிகளை அழிப்பதையும் செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டைஜஸ்டிவ், ஆப்ஷன் பி நர்வஸ், ஆப்ஷன் சி சர்க்குலேட்டரி, ஆப்ஷன் டி லிம்பட்டிக். அதாவது கழிவுகள், அதாவது எந்த மண்டலம் வந்து கழிவுகளை களைவதும் கிருமிகளை அழிப்பதும் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க. எஸ், நிணநீர் லிம்பட்டிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். எஸ், ஆப்ஷன் டி. Next question. Classical conditioning is the theory of conditioning was propounded by. அதாவது பழமை ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் யார்? இதெல்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். யார் அப்படின்னா இஎல் டால்மனா, பிஎஃப் ஸ்கின்னரா, ஜீன் வியாஜேவா, இல்லை பாவ்லோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழமை ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் யார் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம், பாவ்லோ. எஸ், டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். எஸ், இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பழமை அப்படின்னா பாவ்லோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். Investigating the industrial strike of a factory by visiting the institution and collecting the data is an example of dash method. ஒரு தொழிற்சாலையில் வேலை நிறுத்த போராட்டத்தை நிறுவனத்திற்கு சென்று பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து செய்யும் முறை என்ன முறைன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். அதாவது அது என்ன முறைன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரிமெண்டலா, ஃபீல்டு ஸ்டடியா, அப்சர்வேஷனா, இன்ட்ராஸ்பெக்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், பார்த்தனையுமே இது நமக்கு தெரியும். நம்ம அங்கேயே போய் நம்ம என்ன செய்கிறோம், தகவல்களை நேரில் போய் சேகரிக்கிறோம். அப்போ இது வந்து ஃபீல்ட் ஸ்டடி. எஸ், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கள ஆய்வு. ஃபர்ஸ்ட் சைக்காலஜியில் எடுத்தோடையுமே இந்த முறைகள் தான் இருக்கும். அப்போ இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். At what mode the children conceive objects or events without action and think in terms of the figures. அதாவது பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாடின்றியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரூனர் சொன்ன 3 வழிமுறைகள் தான். அதாவது ஐகானிக்கா, என் ஆக்டிவா, சிம்பாலிக்கா, ரேஷனலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் உள்வாங்கிக்கிறது, உருவக சிந்தனையை உள்வாங்கிக்கிறது வந்து ஐகானிக். அதுலேயே இருக்கு உருவக சிந்தனை அப்படிங்கிறது. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ். Next question. Select the correct answer. Assertion. The slow learner appears to retain better than the fast learner. Reason என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, when learning is rapid, forgetting will be slow, and when learning is slow, forgetting will be rapid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பின்வரும் கூற்று மற்றும் காரணத்திற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்.
கூற்று ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் கூற்று ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெல்ல கற்பவர் வேகமாக கற்றவரை காட்டிலும் சிறந்த நினைவில் இருப்பவராக தோன்றுகின்றனர். அடுத்து காரணம் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விரைவாக கற்கும் போது மறத்தல் மெதுவாக இருக்கும், மெதுவாக கற்கும் போது மறத்தல் விரைவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றை ரீசனை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ரெண்டுமே என்னது கரெக்டு தான். அதாவது மெல்ல கற்பவர் வந்து வேகமாக கற்பவரை காட்டிலும் சிறந்த நினைவாற்றல் கொண்டவராக தோன்றுகின்றனர். அடுத்து விரைவாக கற்கும் போது மறத்தல் மெதுவாக இருக்கும், மெதுவாக கற்கும் போது மறத்தல் எப்படி இருக்குமா விரைவாக இருக்கும். ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எஸ் போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. எஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Yes, next question. The statement which states that ideal motivation for learning decreases with increasing task difficulty is known as. கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. மாஸ்லோவோட லாவா, இல்லை எர்கிஸ் டாட்சனோட லாவா, இல்லை அட்கின்சனோட லாவா, இல்லை டார்வின்ஸோட லாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் இது கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா எர்கிஸ் டாட்சனோட லா. எஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது எர்கிஸ் டாட்சன் லா. B is the correct answer. Next question. Dash is the period of life in which an individual shows signs of development in every respect. வாழ்க்கையின் டேஸ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவர். அது எந்த பருவம்னு கேட்டிருக்காங்க. எஸ் குமர பருவமா, அடலசன்ஸ் பீரியடா, லேட்டர் சைல்டு பிற்குழந்தை பருவமா, யூத் இளமை பருவமா, அடல்ட் வயது முதிர் பருவமா. இது வந்து தனி நபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை எப்போ வெளிப்படுத்துவாங்கன்னா அவங்களோட அடலசன்ஸ் பீரியட்ல தான், அதாவது குமர பருவத்தில் தான் என்ன செய்வாங்க வெளிப்படுத்துவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். growth stands for the overall change of one's. அதாவது வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஸ் மாற்றமாக கருதப்படுகிறது. எதோட மாற்றமாக கருதப்படுகிறது அப்படின்னா பர்சனாலிட்டியா, ஆப்டிடியூடா, இன்ட்ரெஸ்டா, ஆட்டிடியூடா. எஸ் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒருவரின் ஒட்டுமொத்த டேஸ் மாற்றமாக கருதப்படுகிறது அப்படின்னா எஸ் அவங்களோட பர்சனாலிட்டியோட ஒட்டுமொத்த மாற்றமாக தான் கருதப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Personality. Next question. The term emotional intelligence was first introduced by. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். நம்ம மனவளர்ச்சி நுண்ணறிவை பற்றி நம்ம படிச்சிருந்தாலே அதை அறிமுகப்படுத்தியவர் யார் நமக்கு தெரிஞ்சிடும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேவிட் ரூசோ, டேனியல் கோல்மன், ஜான் மேயர் அண்ட் பீட்டர் சாலவே, வியூவான் பார் ஆவான். இந்த 4 பேர்த்தில் யார் அப்படின்னா எஸ் ஜான் மேயர் அண்ட் பீட்டர் சாலவே தான் மனவெழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள். எஸ் இது டைரக்ட் கொஸ்டின் தான். Yes, option B is correct. Next question. The term emotional intelligence was introduced in dash by 2 American university professors. 2 அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மனவளர்ச்சி என்ற வார்த்தை டேஸ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவும் நம்ம வந்து இயரை வந்து நம்ம அக்யூரேட்டாக தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். எஸ் எந்த ஆண்டு அப்படின்னா எஸ் 1990. எஸ் 1990.
4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1990, 1980, 1996, 1986 கொடுத்துருக்காங்க. எஸ், கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ, 1990. Yes, next question. Nearly does percent of all retarded individuals, mostly children and adolescents, suffer from severe mental retardation. அதாவது மென்டல் ரிட்டார்டேஷன் வந்து எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஸ் சதவீதம் பேர், பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மன வளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளனர். அதாவது 5 வயதிலா, 4 to 5 வயதிலா, 3 to 5 வயதிலா, இல்லை 3 வயதிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், கரெக்ட் ஆப்ஷன். எப்போ வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், 3 to 5 ஏஜில் தான் என்னது டேஸ் சதவீதம் பேர் வந்து பெரும்பாலான குழந்தைகள் வந்து இளம் பருவத்தினர் கடுமையான மன வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்கின்றனர். எஸ், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். Yes, option C is correct answer. Yes, next question. DAS found that many intellectual activities depend for their functioning on common elements and practical purposes. பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியாக செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தர்ஸ்டனா, பினட்டா, ஸ்பியர்மனா, தான்டைக்கா? எஸ், கரெக்ட் ஆப்ஷன் இஸ் தான்டைக். தான்டைக் அப்படின்னா நமக்கு முயன்று தவறி கற்றல் தான் ஞாபகத்துக்கு வரும். எஸ், அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பல்வேறு நடத்தைசார் செயல்கள் வந்து செயல்பாட்டுக்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா, அதாவது பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியாக செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா தான்டைக். எஸ், ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். Yes, option D is correct answer. Next question. DAS classified personality into 2 classes such as introversion and extroversion. ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் யார் அப்படின்னா 4 பேர் கொடுத்துருக்காங்க. மன், ஃப்ராய்ட், ஜங், ஆல்ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், சாரி, யூங். சி வந்து யூங் தான் வந்து ஆளுமை வந்து அகமுகன் புறமுகன் அப்படின்னு பிரித்தவர். அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து யூங். எஸ், சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி, யூங் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Yes, next question. A 16 years old boy has a mental age of 20 years. Then his intelligent அதாவது IQ அவனோட quotient is. ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மன வயது 20 எனில் அவனின் நுண்ணறிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஐக்யூக்குரிய சூத்திரம் என்ன, ஃபார்முலா என்னது அப்படின்னா MA/CA × 100. MAனா என்னது? எஸ், மெண்டல் ஏஜ். CAனா எஸ், கால வயது. அப்போ மன வயது என்ன? 20. அப்போ 20/16 × 100 அப்படின்னு பார்த்தா இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் ஆன்சர்னா 125. அப்போது ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மன வயது 20 எனில் அவனுடைய நுண்ணறிவு விகிதம் என்ன அப்படின்னா எஸ், அவனோட ஐக்யூ பவர் என்ன அப்படின்னா 125. எஸ், டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்.
Next question. வைகாட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. வைகாட்ஸ்கி பிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு டெஸ்ட் span of attention, memory span, concept formation, illusion. எஸ், வைகாட்ஸ்கி அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடும்னா புதுமை கருத்து உருவாக்குதல் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கணும். அப்போ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கான்செப்ட் ஃபார்மேஷன். வைகாட்ஸ்கியோட கட்டைகள் வந்து எதை பரிசோதிக்க உதவுகின்றன அப்படின்னா கான்செப்ட் ஃபார்மேஷன். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். எஸ், அப்போ வைகாட்ஸ்கி அப்படின்னா கான்செப்ட் ஃபார்மேஷன். எஸ், ஆன்சர் சி இஸ் கரெக்ட். புதுமை கருத்து உருவாக்குதல். வைகாட்ஸ்கி அப்படின்னாலே புதுமை கருத்து உருவாக்குதல். Next question. The term self-concept was first proposed by Lecky and later it was adopted by Dash in his non-directive counseling. லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னலப்படுத்தும் அறிவுரை பகர்தலில் ஏற்றுக்கொண்டவர் யார்? டேஸ் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா காரல் ரோஜர்ஸா, ஆசுபலா, டொனால்டு சூப்பரா, வில்லியம்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இதில் வந்து தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல், இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. எஸ், தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் யார் அப்படின்னா எஸ் காரல் ரோஜர்ஸ் தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலில் ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா எஸ் காரல் ரோஜர்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காரல் ரோஜர்ஸ் தான் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை ஏற்றுக்கொண்டவர். Next question. Yes, 21 question. Curve of forgetting gives an idea about. எஸ், மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. எஸ், கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங், அதாவது மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஆப்ஷன் ஏ எபிலிட்டி டு ரீகாலா, ஆப்ஷன் பி காஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங்கா, ஆப்ஷன் சி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்ஷனா, ஆப்ஷன் டி பவர் ஆஃப் ரிமெம்பரிங்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ், மறத்தல் வளைவு கோடு எதை வழங்குற கருத்து அப்படின்னா எஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்ஷன், அதாவது தக்க வைத்தல் சதவீதம், நம்மளோட மைண்டை வந்து எவ்வளவு தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மறத்தல் வளைகோடு வந்து நமக்கு உதவுது. எஸ், அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், next question. Educational psychology is dash experimental psychology. dash பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ ஹியூமன், ஆப்ஷன் பி அனிமல், ஆப்ஷன் பி பிளான்ட், ஆப்ஷன் சி நான் ஹியூமன். எஸ், dash பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல். யாருன்னா மனித உளவியல். அப்போ ஹியூமன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். dash group is socializing agent. dash என்பவர் சமூக முகவர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து 4 நிலை கொடுத்துருக்காங்க. எஸ், 4ஆம் நிலைக்குழுவா, 3ஆம் நிலைக்குழுவா, முதல் நிலைக்குழுவா, 2ஆம் நிலைக்குழுவான்னு கொடுத்துருக்காங்க. எஸ், சமூக முகவர் அப்படின்னாலே முதல் நிலை தான் வருவார். அப்போ பிரைமரி குரூப் தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. Intelligence flourishes to the dash period. நுண்ணறிவானது டேஷ் பருவத்தில் செழுமை அடையும். ஆப்ஷன் ஏ சைல்டுஹுட், ஆப்ஷன் பி லேட்டர் அடல்ட்ஹுட், ஆப்ஷன் சி அடலசன்ஸ், ஆப்ஷன் டி அடல்ட்ஹுட்.
அதாவது இதில் வந்து என்ன அப்படின்னா நுண்ணறிவு வந்து எந்த பருவத்தில் செழுமை அடையும்னு கேட்டிருக்காங்க. எஸ், கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அடலசன்ஸ் பீரியடில் தான் செழுமை அடையும். அப்போ அடலசன்ஸ்லேருந்து நமக்கு 2-3 கொஷின்ஸ் வருது. அப்போ நம்ம வந்து குமர பருவத்தை பற்றி நம்ம வந்து நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ நுண்ணறிவானது குமர பருவத்தில் தான் செழுமை அடையுது. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. In the classroom teaching, a teacher can control, manage and predict the behavior of the students on the basis of. வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியரை அடிப்படையாக கொண்ட மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும். எந்த முறையில் வந்து கணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மெத்தட்ஸ், ஆப்ஷன் பி கரிக்குலம், ஆப்ஷன் சி ரிசர்ச் ஸ்டடீஸ், ஆப்ஷன் டி எவால்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிசர்ச் ஸ்டடீஸ் மூலம் தான் அவங்களோட வந்து அவங்களோட கற்றல் கற்பித்தலை நம்ம என்ன செய்ய முடியும், எஸ் தீர்மானிக்க முடியும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், ரிசர்ச் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is not the reason for deviation of learners in study? கற்றோர் படிப்பிலிருந்து விலக கீழ்கண்டவற்றுள் எது காரணம் ஆகாது? காரணம் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதெல்லாம் காரணம் ஆகும்? லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன், ஆஸ்பிரேஷன். இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா எஸ், ஆஸ்பிரேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எது காரணமாகாது? அப்போ எது காரணமாகும்? லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காரணமாகும், அவன் படிப்புலேருந்து விலகிறதுக்கு. லேக் ஆஃப் மோட்டிவேஷன் காரணமாகும், அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் வந்து காரணமாகும். அப்போ எது காரணமாகாது அப்படின்னா ஆஸ்பிரேஷன். எஸ், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Insect learning, the reinforcement of learning is through. அகக்காட்சி கற்றலில் இங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. எஸ், அகக்காட்சி. இன்சைட் லேர்னிங்னாலே அகக்காட்சி கற்றல் தான். அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டேஸ் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்கன்ஸ், ஸ்டிமுலஸ், ஃபீட்பேக், ரெஸ்பான்ஸ். எஸ், வலுவூட்ட கற்றல், அதாவது அகக்காட்சியில் வந்து வலுவூட்ட கற்றல் வந்து எதன் மூலம் நடைபெறும் அப்படின்னா ஃபீட்பேக், நம்ம பின்னோட்டம் கொடுக்கறது மூலம் தான் நடைபெறும். இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அகக்காட்சி கற்றலில் வலுவூட்டல் கற்றல் என்பது டேஸ் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னா ஃபீட்பேக். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் பிலாங்ஸ் டு. பொறியியல் நாட்டம் என்பது இவ்வகையை சார்ந்தது. மெக்கானிக்கல் ஆப்டிடியூட், ஆர்டிஸ்டிக் ஆப்டிடியூட், ப்ரொஃபஷனல் ஆப்டிடியூட், ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட். அதாவது இயந்திரம் சார்ந்த நாட்டமா, கலை சார்ந்த நாட்டமா, கலை எழில் சார்ந்த நாட்டமா, இல்லை கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டமான்னு கேட்டிருக்காங்க. பொறியியல் நாட்டம் என்பது கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம் தான். அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Yes. Yes. Next question. Which one of the following is not needed to adolescence? திருப்பி adolescenceல கொஸ்டின் வருது. இதோட 3வது கொஸ்டின் வந்துருச்சு. பின்வருவனவற்றுள் எந்த ஒரு குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவதில்லை? சமூக தேவை, உடல் சார் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஆப்ஷன் ஏ சோசியல் நீட், ஆப்ஷன் பி பிசியலாஜிக்கல் நீட், ஆப்ஷன் சி இன்டகிரேட்டிவ் நீட், ஆப்ஷன் டி செல்ஃப் அசெப்ஷன் நீட். அதாவது சமூக தேவையா, உடல் சார் தேவையா, ஒருமைப்பாட்டு தேவையா, சுய வயப்படுத்துதல் தேவையான்னு கேட்டிருக்காங்க. எஸ், அடலசன்ஸ் பீரியட்ல அவனுக்கு எது தேவைப்படாது அப்படின்னா எஸ், சுய வயப்படுத்துதல் தேவைதான் தேவைப்படாது. செல்ஃப் அசெப்ஷன் நீட் வந்து அவனுக்கு வந்து தேவைப்படுவது இல்லை. எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. According to behaviorist, which one is absolutely necessary before thinking can start?
நடத்தைவியலார், இதுலேயும் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நடத்தைவியலார் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது? அதாவது நீட், இன்ட்ரெஸ்ட், மோட்டிவேஷன், இமேஜஸ். இப்போ நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றி இமேஜ் நம்ம மனசில் என்ன செய்யணும், வரணும். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இமேஜஸ், மனக்கருத்தின் உருவம் தான் நமக்கு தேவை. எஸ். நடத்தைவியலார் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது அப்படின்னா எஸ், இமேஜஸ், மனக்கருத்தின் உருவம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஆன்சர். எஸ். Yes, next question. During adolescence, the female child thinks which one of the following beyond self? இப்போ 4வது கொஸ்டின் வந்துருச்சு குமரப்பருவத்துல இருந்து. குமரப்பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஐ எம் ஏ ஹியூமன் பீயிங். ஆப்ஷன் பி, ஐ எம் ஏ கியூரியஸ் பர்சன். ஐ எம் ஏ கேர்ள். ஐ do not know who I am. இந்த அதாவது ஏற்கனவே குமரப்பருவம் அப்படின்னாலே வந்து ஒரு சிக்கலான பருவம் அப்படின்னு ஸ்டான்லி ஹால் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ தன்னை பற்றி குழப்பம் தான் என்னது நிறையா இருக்கும். அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னா தான் யாருங்கிறதே தெரியாத ஒரு குழப்பமான நிலைமையில தான் அந்த பெண் குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ ஆம். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Yes, option D is the correct answer. எஸ், இன்னைக்கு வந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதை பார்க்கும்போது எது டைரக்ட் கொஸ்டின், எதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, மோஸ்ட்லி குமரப்பருவத்துலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்புறம் நிறையா 1 2 ஒரு சில கொட்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, 2 இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எந்தெந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். எஸ், எல்லாரும் சேர்ந்து வின் பண்ணுங்க. தேங்க்யூ.